what's in my way, no matter the battles I face. Never black or white, we may not know until the other side. But even in this in-between, we fix our eyes on what's unseen. The shadows never overcome the light. No matter what's in my way, I know that you won't ever change. You're still my hope, you're still my peace, you're still my joy, you're all I need. You're still my strength when I am weak, you're still my God, I still believe. You are still my God, you're still my You're still my God. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாக இந்த தெய்வீக வார்த்தைகளை தியானிக்க செல்கிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடும் எங்களோடு கூட பேசுவீராக. அதன் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த வார்த்தைகளின் வாயிலாக நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளவும் உமக்கு பயன்பட உதவி செய்தரலாம். அடிமை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்காகவே நாம் ஆண்டவரை தேடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஊழியங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய எல்லா காரியங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவரின் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம்.
எனவே ஆசீர்வாதமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் சந்தோஷத்தையும் தருவது மட்டுமல்ல, அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது, நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆசீர்வாத வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார்கள், ஆசீர்வாத பிரசங்கங்களை எதிர்பார்க்கிறார்கள். இங்கு ஆண்டவர் சொல்வது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானங்களிலும் நானே உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது நாம் எங்கு இருக்கிறோமோ, எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம் மூலமாக அவருடைய நாமம் பிரஸ்தாபமாக வேண்டும். நம் மூலமாக அவருடைய நாமம் அநேகருக்கு செல்ல வேண்டும். நம் மூலமாக அவருடைய நாமத்தை அநேகர் உச்சரிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் நாம் காரணிகளாக இருக்க வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. ஆண்டுடைய நாமம் எப்படி பிரஸ்தாபப்படும் என்று சொன்னால், ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருப்பது போல நீங்கள் பூர்ண சர்க்குணராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவ சாயலை நாம் தரித்துக் கொள்ளும் போது, தேவ சாயலை இழந்த தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும். நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஆண்டவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆண்டவருக்கு புகழையும் துதியையும் மகிமையும் கனத்தையும் பிரஸ்தாபத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவும் இல்லை, நமக்கு சொல்லவும் இல்லை. நீ இருக்கிற இடத்திலிருந்து என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், என்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகும்படியாய் நீ வாழ வேண்டும். நீ பேசுகின்ற வார்த்தையின் வாயிலாக என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். நீ செய்கின்ற நற்கிரிகளின் வாயிலாக, நல்ல செயல்பாடுகளின் வாயிலாக என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். நீ வாழுகின்ற நல்ல வாழ்க்கையின் வாயிலாக, பலனுள்ள பயனுள்ள வாழ்க்கையின் வாயிலாக என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். அவ்வாறு நீ செய்தால் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமையில் எலியாமுடைய ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொன்ன ஒரு நிகழ்வை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முழு இஸ்ரவேல் தேசமும் ஆண்டவரை விட்டு விலகி போயிற்று. பாகால் வழிபாடு செய்கின்ற சூழல் ஏற்பட்டு போயிற்று. முழுக்க கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாகாலை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், ஆண்டவரையும் தேடினார்கள். ஆனால் என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் இங்கே மிக அழகாக இவர் குறிப்பிடுகிறார், எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி
நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி மிக எச்சரிப்போடு அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலும் பாகாலுக்கு பின் போயிற்று. கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு எந்த ஒருவனும் இல்லாத இடத்துல இவர் அந்த தனி மனிதனாக நின்று ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். எப்படி சொல்றார் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-37 அவர் சொல்றார், அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்றான். மிக அழகாக அவர் குறிப்பிடுகிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு வழங்கப்படும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் சொல்கிறார். திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்துல அவர் நின்று கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக என்ன நடந்தது? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலி விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவர் இருந்த இடத்திலிருந்து ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆண்டுடைய தெய்வீக வல்லமை மேலிருந்து இறங்கி அக்கினியா இறங்கி பலி பொருட்களை பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். உண்மையிலே நாம் இருக்கின்ற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் இறங்கி வருகிறார். நாம் போய் நற்செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள் அதை கண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், மாற்றத்தை கட்டளையிடுகிறார், மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறார். இருதயத்தை, விலகிப்போன இருதயத்தை, சிதறிப்போன இருதயத்தை திரும்ப மாற்றமடை செய்து கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, சத்தியமானது. நாமத்தை பிரசாபப்படுத்தும் போது நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி, மகா பெரிய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எலியா தீர்க்கதரிசிக்கும் அதனுடைய மேன்மை, அவருடைய சிறப்பு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:25 இங்கே பவுலும் சீலாவும் நன்றாக அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் கைகள் கால்கள் எல்லாம் கழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் ராத்திரியிலே, நடுராத்திரியிலே
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இங்கு வசனம் அழகாக குறிப்பிடுகிறது. மிக கொடிய ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு சூழ்நிலை. அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் கழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் தேவனை துதித்து பாடிய போது காவலில் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இருக்கின்ற இடத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். பாடலின் வாயிலாக, துதித்து பாடுதலின் வாயிலாக, அந்த கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் காயம் நிறைந்த அல்லது ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அதை மற்றவர்கள் கேட்கின்ற அளவுக்கு ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபமானது. என்ன நடந்தது? சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. கட்டுகள் கலந்து போயிற்று. உடனே சிறைச்சாலை காவல்காரன் பதறி போகிறான். எனக்கு என்ன நிகழுமோ, இவர்கள் தப்பியிருப்பார்கள், நாம் கட்டாயமாக கொல்லப்படுவோம் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்த போது, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொன்னபோது அவன் ஓடி வந்து அவருடைய காயங்களை கழுவி அதற்கு மறந்துட்டு, ஆண்டவரை ரட்சிக்க விடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். தேவனே அங்கு வந்து சிறைச்சாலைகளின் கதவு திறக்கத்தக்கதாக, அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி எதிர்ச்சி உண்டு பண்ணி அவர்களை விடுவித்தார். அது மட்டுமல்ல, சிறைச்சாலை காவல்காரன் ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் மாற்றம் பெற்றான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் மாபெரும் மாற்றங்களை கற்றுகிறார். அவர் வந்து நின்று காரியங்களை செய்கிறார். அவர் வந்து விடுதலை செய்கிறார். அவர் வந்து அற்புதங்களை செய்து நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கின்ற இடத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை பிரஸ்தாபப்படுத்தும்படியான செயல்களை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அவரே வந்து நமக்கு தருவார். ஏலியாவின் நிகழ்வில் இதை பார்க்கிறோம். பவுல் சீலாவுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். ஒரு நாள் சாது சுந்தர் சிங் இரவு வேளையிலே அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். அவருக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, பசி அதிகமாயிற்று. சென்றபோது ஒரு குடிசையில் போய் சேர்ந்தார். பெரும்பாலும் அந்த பகுதியில் குடிசை கட்டி சில நாள் தங்குவார்கள். பிறகு வேறு இடத்திற்கு செல்கின்ற போங்கு உண்டு. எனவே அந்த குடிசையில் அவர் சென்று அமர்ந்து ஒரு சிறிய விளக்கை ஏற்றி ஆண்டவரை துதித்து பாடினார். அவர் பாடிய சத்தமானது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் எல்லை வரைக்கும் கேட்கின்ற அளவிற்கு அவருடைய பாடலுடைய சத்தம் இருந்தது. பொதுவாக அமைதி நிறைந்த இடங்களிலே
சத்தமானது மிக எளிதாக ரீச் ஆகும், போய் சேர்ந்து. எனவே சற்று தூரத்தில் 1 கிலோமீட்டரோ அல்லது அதற்கு குறைவாகவோ இருந்த தூரம் வரைக்கும் அவருடைய பாடல் சத்தம் சென்றது. அதை தூரத்திலே சற்று தூரத்தில் தங்கியிருந்த மக்கள் அந்த பாடலுடைய இனிமையும் அந்த பாடலுடைய ஈர்ப்பையும் உணர்ந்தவர்களாய் அவர் இருக்கின்ற இடத்தை தேடி இரவு வேளையில் வந்துவிட்டார். வந்தபோது அவரை பார்த்தவுடனே, அவர் சாது என்று தெரிந்தவுடனே, நிச்சயமாக அவர் ஒன்றும் சாப்பிட்டிருக்க வாய்ப்பில்லை இரவு நேரத்தில் என்று சொல்லி, ஐயா நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீர்களா இல்லையா? இல்லை என்று சொன்ன உடனே அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று நல்ல உணவுகளை தயாரித்து அவருக்கு வயிறார உணவு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மகிமையான மாட்சிமையான ஈர்ப்பு நிறைந்த அந்த பாடலின் பொருளையும் அந்த பாடல் யாரை குறித்தது என்பதை அவர்கள் கேட்டபோது, அவர் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடல்கள், அவரே மீட்பர் அவரே இரட்சகர் என்று சொன்னபோது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய நாமத்தை நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து பிரஸ்தாபப்படுத்தும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நான் உன்னை ஆசீர்வாதத்தின் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னது போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாறிவிடுவோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நிச்சயமாய் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவரே நம்மிடத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உண்மைகளை கற்றுக்கொண்ட நாம் இருக்கின்ற இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அக்கம் பக்கம் இருக்கின்ற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் வாழ்வின் மூலமாக அநேக நல்ல காரியங்களை செய்வாராக, நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் நன்றி ராஜா. உண்மையிலே நீர் எங்களுக்கு எளிய காரியங்களை கற்றுத் தந்திருக்கிறீர். நாங்கள் அவைகளை செய்யும் போது அரிதான காரியங்களை எங்களுக்கு செய்கிறீர், அதற்காக நன்றி. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய வார்த்தையின் வாயிலாக, வாழ்க்கையின் வாயிலாக, செயல்பாட்டின் வாயிலாக உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அதன் வாயிலாக நாங்கள் இருக்கின்ற இடத்துல நீர் எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பீராக. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இந்த கடினமான காலங்களிலே தேவைகள் எதிர்பார்ப்பில் எல்லாவற்றையும் சந்தியும். வெகு விரைவிலே இந்த கொடிய காலத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உதவி சேரும். எங்களுக்கு மட்டுமல்ல, நம் தேசத்திற்கும் உலகத்திற்கும் நீர் அந்த மாபெரும் விடுதலை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிய நாம் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். If we call to him, he will answer us. If we run to him, he will run to us. If we lift our hands, he will lift us up. Come now, praise his name, all ye saints of God. Sing for joy. Oh, sing for joy to God, our strength. Oh, sing for joy to God, our strength, our strength. Draw near to him,
He is here with us. Give Him your love. He's in love with us. He will heal our hearts. He will cleanse our hands. If we rend our hearts, He will heal our land. Yes, He will. Oh, sing for joy to God our strength. Oh, sing for joy to God our strength, our strength. If we call to Him, He will answer us. If we run to Him, He will run to us. If we lift our hands, He will lift us up. Come now, praise His name, all ye saints of God. Draw near. Draw near to Him. He is here with us. Give Him your love. He's in love with us. He will heal our hearts. He will cleanse our